அண்மை செய்தி. சென்னை ராமாபுரம் டிஎல்எஃப் அருகே நாளை திறக்கப்படவிருந்த பைக் ஷோரூமை திமுக நிர்வாகி அடியாள்களுடன் வந்து அடித்து நொறுக்கி அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நாளை திறப்பதற்கு தயாராக இருந்த பைக் ஷோரூமை திமுக நிர்வாகி சூறையாடி இருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். தற்போது ராமாபுரம் அருகே பைக் ஷோரூமை அடித்து நொறுக்கி இருக்கிறார் திமுக நிர்வாகி அடியாட்களுடன் சேர்ந்து. இதற்கு என்ன காரணம், தற்போதைய நிலவரம் என்ன, விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக ராமாபுரம் டிஎல்எஃப் எதிரே இருக்கக்கூடிய பகுதியில ஜெகதீசன் பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான கட்டிடம் இருந்து வருகிறது. கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு பிரகாஷ் என்பவரிடம் விலைக்கு வாங்கி அந்த கட்டிடத்தை பராமரித்து வந்திருந்தார்கள். இந்த நிலையில ஜெகதீசன் பிரபாகரன் ஆகியோர் இருசக்கர வாகன ஷோரூம் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிறுவனமும் ஷோரூம் திறப்பதற்கு தயார் நிலையில இன்று திறக்க இருந்த நிலையில நேற்று வலசரவாக்கம் பகுதியை சேர்ந்த திமுக பிரமுகரும் முன்னாள் கவுன்சிலருமான தர்மன் என்பவர் அவரது மகன் மற்றும் அடியாட்களுடன் வந்து அந்த ஷோரூமை திறக்கக்கூடாது, பழைய நிலத்தின் உரிமையாளர் பிரகாஷ் தனக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்து தகராறில் ஈடுபட்டார். தகராறில் ஈடுபட்டது மட்டுமில்லாமல் 2 லாரிகளில் மணலை கொண்டு அந்த ஷோரூம் முன்பு கொட்டி, அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணாடி அலங்கரிக்கப்பட்ட அந்த ஷோரூமை அடித்து நொறுக்கி இருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக ராமாபுரம் காவல் நிலையத்தில் ஜெகதீசன் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் வந்து புகார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தர்மன் கடந்த காலங்களில் வந்து திமுக கவுன்சிலரா இருந்திருக்கிறாரு. அவரு பிரகாஷுக்கும் அவருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு. ஆனால் 7 வருடங்களுக்கு முன்பே பிரகாஷ் வந்து ஜெகதீசன் மற்றும் பிரபாகரனிடம் நிலத்தை விற்றுவிட்டார். அதன் பிறகு தற்போது பழைய உரிமையாளர் எனக்கு பணம் கொடுக்க வேண்டும் என அராஜகம் செய்து இந்த இருசக்கர வாகன ஷோரூமையை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். இது தொடர்பாக ராமாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் தர்மனின் மகன் மற்றும் அவருடைய உறவினர்கள் அடியாட்கள் மீது ஜெகதீசன் பிரபாகரன் ஆகியோர் வந்து புகார் கொடுத்திருக்கிறார்கள். வினோத், அண்மை தகவலுக்கு நன்றி ராம்குமார்.